அனைவருக்கும் வணக்கம். வரும் 2047 வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும். நாட்டு மக்கள் அகண்ட பாரதத்துக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என சுதந்திர தின உரையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து பாரத் மாதா கி ஜெய் என்று கூறி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உரையை துவங்கினார். அவர் பேசியதாவது: நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள். நாட்டுக்காக இன்னுயிர் தந்தவர்களை போற்றுகிறேன். அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். அவர்கள்தான் நமக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கும் உரிமையை பெற்று தந்தனர். தியாகம் செய்தவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம். நாட்டை பாதுகாக்கவும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லவும் பலர் பணியாற்றுகிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாக இயற்கை பேரிடர்களால் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளோம். பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம் நாடு துணை நிற்கும். விவசாயிகளும் இராணுவ வீரர்களும் நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபட்டுள்ளனர். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்போம். 2047 வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும். நாட்டு மக்கள் அகண்ட பாரதத்துக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். காலனிய ஆதிக்கத்தின் கீழ் பல ஆண்டுகள் இந்தியா சிக்கி தவித்தது. அடிமைத்தனம் மனநிலைமையை கைவிட வேண்டிய தருணம் இது. 40 கோடி இந்தியர்கள் நாட்டின் விடுதலைக்காக போராடினர். அவர்கள் சுதந்திரத்தை நனவாக்கினர். 140 கோடி பேரும் இணைந்து வளர்ந்த இந்தியாவை சாத்தியமாக்குவோம். ஜல்ஜீவன் திட்டத்தால் 15 கோடி குடும்பங்கள் பலன் பெறுகின்றன. ஸ்வாச் திட்டம் மூலமாக 2.5 கோடி குடும்பங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களிடமிருந்து வரும் பரிந்துரைகளும் கருத்துக்களும் எனக்கு உத்வேகம் அளிக்கின்றன. நமது நீதித்துறையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். 2047 வளர்ந்த பாரதம் என்பது வார்த்தைகள் அல்ல, 140 கோடி இந்தியர்களின் உறுதி மற்றும் கனவுகளின் பிரதிபலிப்பு. பருவநிலை மாற்றத்திற்கான தீர்வுக்காக உலக நாடுகளே நம்மை எதிர்நோக்கி காத்துள்ளன. நிர்வாக சீர்திருத்தங்கள், விரைவான நீதி, பாரம்பரிய மருத்துவ மேம்பாடு அவசியம். பயங்கரவாதிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதலை நடத்தினோம். நாட்டிற்கு வலிமை சேர்க்கவே பல்வேறு துறைகளில் மாற்றங்களை கொண்டு வருகிறோம். பயங்கரவாதிகளுக்கு எதிராக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துகிறோம். உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமாக இந்தியா மாற வேண்டும். நமது வலிமையான வங்கித்துறை மாற்றங்களை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளன. சீர்திருத்தங்கள் நாட்டை வலிமைப்படுத்ததானே தவிர பப்ளிசிட்டிக்காக அல்ல. இன்றைய இளைஞர்கள் மெதுவான வளர்ச்சியை விரும்பாமல் அசுர வளர்ச்சியையே விரும்புகிறார்கள். கடந்த கால கலாச்சாரத்தில் இருந்து ஆட்சியை மாற்றியுள்ளோம். அரசை மக்கள் நாடும் நிலை மாறி மக்களை அரசே நாடி நலத்திட்டங்களை வழங்குகிறது. அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள அனைத்தும் தகர்த்து எறியப்படும். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை அடைய நீதியும் நேர்மையும் சாவி. சாலைகள், ரயில்கள் மற்றும் விமான சேவைகள் முன்னேற்றம் கண்டுள்ளன. புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. விரைவான நீதியை வழங்குவதை புதிய குற்றவியல் சட்டங்கள் உறுதி செய்யும். ஆட்சி நிர்வாகத்தில் மாற்றம் செய்ய உறுதி பூண்டுள்ளோம். மக்களின் வாழ்வை எளிமையாக்க சீர்திருத்தம் என்ற பாதையை தேர்வு செய்துள்ளோம். ஒன்றுபட்டு செயல்பட்டால்தான் சீர்திருத்தங்களை செயல்படுத்த முடியும். மக்களின் தேவைகளுக்கே முன்னுரிமை தரப்படும். மக்களுக்கு சேவையாற்றுவதே நமது குறிக்கோள். சர்வதேச சந்தையில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது. 3வது முறையாக மக்கள் எங்களை தேர்வு செய்துள்ளனர். அவர்களுக்கு தலை வணங்குகிறேன். கொரோனா கால பாதிப்புக்கு பிறகு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்திய நாடு இந்தியா. 75,000 புதிய மருத்துவ இடங்கள் கொண்டு வரப்படும். கல்வித்துறையில் மாற்றம் கொண்டு வர விரும்புகிறோம். வேளாண் சீர்திருத்தங்களே தற்போதைய தேவை. வரும் நாட்களில் நாட்டை இயற்கை உணவு மையமாக மாற்ற முயற்சி செய்கிறோம். உலகத்தரமான செல்போன்கள் இறக்குமதி என்ற நிலை மாறி உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது. பெண்கள் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் குற்றவாளிகள் விரைந்து தண்டிக்கப்பட வேண்டும். மாற்று எரிசக்தியை பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களை இந்தியா ஊக்குவிக்கிறது. 2040க்குள் எரிசக்தி உற்பத்தி திறனை உயர்த்த வேண்டும். ஒலிம்பிக்கில் பங்கேற்ற வீரர்களுக்கு 140 கோடி மக்கள் சார்பில் வாழ்த்துக்கள். 2036 ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த தயாராகி வருகிறோம். ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும். ஊழல்கள் மூலம் சாமானிய மக்களை கொள்ளையடிக்கும் பாரம்பரியம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்தியா புத்தரின் பக்கம் இருக்கிறது, யுத்தத்தின் பக்கம் அல்ல. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும்.
இவ்வாறு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினார். அடுத்த செய்தி, இரு நாடுகளின் உறவை மேம்படுத்த இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக வங்கதேசத்தின் இடைக்கால அரசு அறிவித்துள்ளது. இருப்பினும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களின் அறிக்கை இதற்கு தடங்கலாக இருப்பதாகவும் வங்கதேசம் கூறியுள்ளது. இந்தியாவின் பக்கத்து நாடான வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தில் மாணவர் போராட்டம் வெடித்தது. அந்நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று உயிர் நீத்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிகளில் 30% வரை இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இது தவிர சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு 10%, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுபான்மையினர் என மொத்த இடஒதுக்கீடு 56% கடந்திருக்கிறது. வங்கதேசத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் அரசு துறையில் 3000 காலியிடங்கள் உருவாகின்றன. இதற்கு 4 லட்சம் பேர் விண்ணப்பிக்கின்றனர். எனவே வேலை வாய்ப்புக்கு அதிக போட்டி ஏற்படுகிறது. இந்த போட்டிக்கு மத்தியில் 56% பணியிடங்கள் இடஒதுக்கீடு மூலமாக நிரப்பப்பட்டு விடுகிறது. இது அந்நாட்டு மாணவர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய துறைகளில் திறமையானவர்கள் வருவதில்லை என்று புலம்பி வந்திருக்கின்றனர். இதற்காக தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வருகிறது. போராட்டங்கள் உச்சத்தை எட்டும் போது அந்நாட்டு அரசு இடஒதுக்கீட்டில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்படியாக கடந்த 2018 இந்த இடஒதுக்கீட்டை அந்நாட்டு அரசு ரத்து செய்திருந்தது. இதற்கு பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களின் அவாமி லீக் கட்சியின் மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் இடஒதுக்கீடு ரத்துக்கு மற்ற மாணவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இப்படி இருக்கையில் அந்நாட்டின் உயர் நீதிமன்றம் இடஒதுக்கீடு ரத்து செல்லாது என்று அறிவித்தது. இது இந்த இரண்டு மாணவர் குழுக்களுக்கு இடையேயான போராட்டத்தை தீவிரப்படுத்தியது. பல இடங்களில் போராட்டங்கள் வன்முறையாக வெடித்திருக்கிறது. இதனை அடக்க காவல்துறை மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையிலும் வன்முறையிலும் 300க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். 1000த்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். வன்முறையை அடுத்து ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இப்படி இருக்கையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வங்கதேசத்தின் இடைக்கால அரசுடன் நெருக்கத்தை ஏற்படுத்த சில முயற்சிகளை மேற்கொண்டது. அதாவது இந்தியாவின் வெளியுறவுத்துறை உயர்மட்ட அதிகாரி பிரணய் வர்மா அவர்கள் வங்கதேச இடைக்கால அரசாங்கத்தின் வெளிவிவகார ஆலோசகர் MD தௌஹித் ஹொசைன் அவர்களை சமீபத்தில் சந்தித்து பேசினர். இந்த உரையாடல் இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்குமான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த சந்திப்புக்கு பின்னர் வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் இரு நாடுகளின் உறவு பலப்பட தாமதமாகலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதாவது வங்கதேசத்தின் இடைக்கால அரசாங்கம் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த இந்தியாவுடன் நெருக்கமாக பணியாற்ற விரும்புகிறது. ஆனால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களின் அறிக்கை இதற்கு சாதகமானதாக இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. முன்னதாக ஷேக் ஹசீனா அவர்கள் லட்சக்கணக்கான தியாகிகளின் ரத்தத்தை போராட்டக்காரர்கள் அவமதித்தனர். நாட்டு மக்களிடம் இருந்து எனக்கு நீதி வேண்டும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேசிய துக்க தினத்தை உரிய கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் கடைபிடிக்க வேண்டும். வங்கதேசத்தில் நடந்து வரும் கொலைகள் மற்றும் நாச வேலைகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும். தந்தை தியாகிகள் அவமதிக்கப்பட்டனர். எனது தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களின் சிலையை சேதப்படுத்தியதற்கு நீதி வேண்டும். பயங்கரவாத மற்றும் வன்முறையால் மாணவர்கள், ஆசிரியர்கள், காவலர்கள், ஊடகவியலாளர்கள் உயிரிழந்தனர். அன்புக்குரியவர்களை இழந்தது வேதனையுடன் வாழ்பவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டில் நடந்த கொலைகள் மற்றும் நாச வேலைகளுக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடரும் வன்முறை மற்றும் உயிரிழப்புகள் கவலை அளிக்கிறது என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, ரஷ்ய மண்ணில் திடீர் தாக்குதலை முன்னெடுத்துள்ள உக்ரைன் இதுவரை 386 சதுர மைல்கள் முன்னேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2022 பிப்ரவரி மாதம் ரஷ்யா முன்னெடுத்த தாக்குதலுக்கு பின்னர் உக்ரைனின் முதல் பதிலடி தாக்குதல் இதுவென்றே கூறப்படுகிறது. ஆனால் உக்ரைனின் எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் எல்லையோர மாவட்டங்களில் இருந்து 2 லட்சம் மக்களை ரஷ்யா வெளியேற்றியுள்ளது. இது மட்டுமின்றி இது ஆத்திரத்தை தூண்டும் செயல் என்று கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உக்ரைன் துருப்புகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில்
பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவல் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதாவது ரஷ்ய மண்ணில் தங்களை பாதுகாத்து கொள்ள உக்ரைன் இராணுவம் பிரிட்டன் ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவிக்கையில், ரஷ்யாவின் சட்டவிரோத தாக்குதலுக்கு எதிராக உக்ரைன் தங்களை தற்காத்துக் கொள்ள உரிமை உள்ளது, அது ரஷ்ய மண்ணிலும் பொருந்தும் என விளக்கமளித்துள்ளார். ஆனால் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஏற்கனவே உக்ரைனுக்கு விளக்கமளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட தூர ஸ்ட்ரோம் ஷேடோ ஏவுகணையை தவிர்த்து பிரிட்டன் வழங்கியுள்ள அனைத்து ஆயுதங்களையும் ரஷ்ய மண்ணில் உக்ரைன் பயன்படுத்தலாம் என்று பிரிட்டன் தற்போது அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் உக்ரைன் வெளியிட்டுள்ள தகவலில் ரஷ்யாவின் சுமார் 1000 சதுர கிலோமீட்டர் மற்றும் 74 நகரங்கள் மற்றும் கிராமங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக கூறியுள்ளது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.